அது வளம் மிகுந்த பாரசீக நாடு. அந்த நாட்டிலே ஓர் அபூர்வ பறவை வாழ்ந்து வந்தது. அந்த பறவையின் பெயர் ப்ளூ நைட்டிங்கேல். அந்த பறவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாயிருக்கும். குருவி போன்ற முகமும் உடலும் இருந்தாலும் அதன் வால் இறகுகள் சற்று நீளமாய் பளபளக்கும் ஊதா நிறமாயிருக்கும். ஆகையால் தான் அந்த பறவைக்கு ப்ளூ நைட்டிங்கேல் என்ற பெயர் வந்தது. அது பாடுமா? பாடும். ஆனால் அபூர்வ சூழ்நிலையில் அபூர்வ கானத்தோடு அத்தனை இனிமையாய் பாடும். மற்ற பறவைகள் போலில்லாமல் ப்ளூ நைட்டிங்கேல் மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட பறவைகளே அந்த நாட்டில் இருந்தன. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ப்ளூ நைட்டிங்கேல் 2 வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒரே ஒரு முட்டையிடும். அதோ அங்கும் இங்கும் அலைமோதி பறந்து கொண்டிருக்கிறதே ஒரு அழகான ப்ளூ நைட்டிங்கேல். ஆம், முட்டையிடும் நாள் அதற்கு நெருங்கிவிட்டது. இடப்போவது ஒரே ஒரு முட்டை. அதை பத்திரமான இடத்தில் இடுவதற்கே இடம் தேடி அலைமோதி கொண்டிருந்தது. மனுஷர் கைக்கு எட்டாத உயர்ந்த மரம் ஏதும் இருக்கிறதா என தேடி அலைந்தது அந்த ப்ளூ நைட்டிங்கேல். அதோ ஒரு உயரமான ஓக் மரத்தை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தது நம்முடைய ப்ளூ நைட்டிங்கேல். ஆஹா, உயரத்தில் எத்தனை அடர்த்தியான கொப்புகளும் இலைகளும் நிறைந்திருக்கிறது என வியப்புடன் அந்த உச்சி கொப்பில் உட்கார்ந்து நல்ல கூடு கட்டி அதில் முட்டையிடுவதற்கு ஏற்றதாய் இருந்ததை ப்ளூ நைட்டிங்கேல் கண்டது.